தமிழ்நாடு இப்போ நல்லா இருக்குதுன்னா யாரு காரணம்? எல்லாம் மேலே இருக்கிறவங்க தான். தமிழ்நாட்டில் மெட்ரோ ஓட போகுதுன்னா யாரு காரணம்? எல்லாம் மேலே இருக்கிறவங்க தான். இப்போ 11 மெடிக்கல் காலேஜ் வந்தது, அதுக்கு யாரு காரணம்? எல்லாம் மேலே இருக்கிறவங்க தான். அப்படின்னு நாங்கள் இப்போ பிரச்சாரம்னா பொதுவாக என்ன நினைப்போம், நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், எங்களால் எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பேசி தானே நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் பிரச்சாரம். இப்படி ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. யார் இப்படி பிரச்சாரம் பண்ணுது? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான். இப்போ பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிற தமிழகத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்துக்கு பேர். அங்கே போயிட்டு அதிமுக என்னென்ன சாதனைகள் பண்ணுச்சு அப்படின்னு வேணால் பிரச்சாரம் பண்ணியிருந்தா மேபி ஏதாவது பாயிண்ட்டுகள் ஸ்கோர் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன நடந்து வச்சுன்னா, அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுற மாதிரியே தெரியலையே, இது என்னமோ பாஜக பிரச்சாரம் மாதிரிலப்பா இருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லாமே மோடிஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் தமிழகம் ரொம்ப அற்புதமாக வளர்ந்து செழித்து சூப்பராக இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கார். அதிமுக ஆட்சியில் ஒன்றும் பண்ணல, மோடி ஏதோ கொடுத்தாரு அதனால் நடந்துச்சு. அதுதான், நாங்களாம் ஒன்றும் பண்ணல, எல்லாம் பாஜகவோட கருணை. அவங்க கருணை காட்டி நமக்கு கொடுத்ததை வச்சு ஏதோ தமிழ்நாடு நல்லா சுபீச்சமாக இருந்துச்சு எங்கள் ஆட்சியில் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். இல்லை நான் மிகைப்படுத்திலாம் சொல்லலை, அவர் பேசுனதை நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படித்தான் உங்களுக்கு தண்டா கேளுங்க. நான் முதலமைச்சரை கேட்ட பொழுது மத்திய அரசாங்கத்திலே என்னென்ன கேட்டனோ அத்தனையும் வழங்கினார். மறுக்க முடியாது. இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குது என்று சொன்னால் மத்திய அரசுடைய பங்கும் இதில் இருக்கின்றது. இன்னைக்கு சென்னையிலே மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி ஒதுக்கிய சரித்திரம் இல்ல. அந்த சரித்திரத்தை மத்திய அரசு நமக்கு வழங்கியது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஒரே ஒரு இடத்துல பாரத பிரதமர் கோரிக்கை வச்ச உடனே 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தாங்க. ஒரு வருடத்துல சாதாரண மருத்துவமனையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, பாரதிய ஜனதா ஒத்துழைப்போடு மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40%, அதுல நிதியை பகிர்ந்து பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்